பிஎஸ் கிளர்க்குடைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு. ஸோ எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, இந்த ஐபிஎஸ் கிளர்க்கில் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, எந்த பேங்க் மொதல் வேணும், எந்த பேங்க் ரெண்டாக வேணும்ன்ட்டு. ஸோ எல்லோரும் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா, வேகன்சி பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக அப்படி கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் ஓட்டாக சொல்கிறேன். லாஸ்ட் ஓட்டாக வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அதிக வேகன்சி வந்துச்சு. பிஓக்கும் பெருக்குமே வச்சுக்கோங்க, நிறைய வேகன்சி வந்துச்சு. நிறைய பேர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்க. பட் உங்கள் மார்க் வந்து நல்ல மார்க்கு, நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ இது இட் நாட் பேஸ்டு ஆன் வேக்கன்சி. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீ கட் ஆஃப் வந்து எல்லா பேங்க்கும் ஒரே வேக்கன்சி தான். ஓகேவா? நீ கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை வந்து நீங்கள் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீ கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நல்ல பேங்காக முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கொஞ்சம் இதெல்லாம் பேங்க் கொடுங்க. ஏன்னா நம்ம சேஃபுக்கு தான் எதுனாலும். ஓகேவா? அது ஆகாதெல்லாம் அது ரெண்டாவது விஷயம், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. பட் கொடுக்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியான பேங்காக கொடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஏன்னா கட் ஆஃப் எல்லாத்துக்குமே சேம் தான். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எது கேட்குறான்னா, உங்களுக்கு என்ன பேங்க் மொதல் வேணும், இந்த பேங்க் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அவன் கேட்குறான். எனக்கு இந்த பேங்க்கில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கனரா பேங்க் போகணுன்னா கனரா பேங்க், இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க், இந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆகும். பட் நிறைய பேர் வேகன்சியை பார்த்துட்டு வேகன்சி வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதிக வேகன்சி இருக்கும். மொதல் இடத்துல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ரெண்டாவது வேகன்சி எதில் அதிகமாக இருக்கோ அது ரெண்டாவது. அது மிகப்பெரிய தப்பு. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து எது கொடுக்கலான்னா கனரா பேங்க். ஓகேவா? நான் சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கனரா பேங்க் கொடுக்கலாம். ஓகேவா? நான் சைடில் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து. ஓகேவா? ஸோ இது வந்து வேக்கன்சி. ஸோ வேக்கன்சி இங்கே கனரா பேங்க் அதிகமாக இருக்குது, அதனால் கனரா பேங்க் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். கணக்கு கிடையாது. ஆக்சுவலாக வந்து சவுத் இந்தியா பீப்புள் வந்து கனரா பேங்க் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே தான் வந்து அதிக பிரான்ச்சஸ் இருக்குது. சவுத் இந்தியாவில் தான் வந்து கனரா பேங்க் இருக்குது. ஸோ ஆல்சோ வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேங்க் வந்து கனரா பேங்க். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனரா எடுத்துக்கலாம். ஓகேவா? செகண்டு, இந்த செகண்டில் வந்து இது வந்து ஜஸ்ட் என்னோடய ஆர்டர். ஓகேவா? நான் எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த பேங்க்குடைய குவாலிட்டியை வச்சு தான் சொல்கிறேன். வேறு எதை பேஸ் பண்ணி நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ செகண்ட் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா யூபிஐ, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போடலாம். இல்லைன்னா பிஎன்பி, இல்லைன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இந்த மூணுமே இது தான் இருக்கும். இந்த மூணு தான் அடுத்து நீங்கள் போடக்கூடிய ஒரு பேங்க். ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல பேங்க்ஸ், நல்ல பேங்க். ஓகேவா? ஸோ ஏன்னா நல்ல பேங்க் மீன்ஸ் அதோட பிஸ்னஸ் வைஸ் வந்து அதிக பிரான்ச்சஸ் இருக்கிற பிரான்ச்சஸ் இதெல்லாம். ஓகேவா? அஞ்சாவது, ஸோ இந்த கனரா பேங்க் அடுத்த 3 பொசிஷன், இந்த 3 நீங்கள் எங்கேனாலும் எப்படினாலும் ஸ்வாப் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு போனால் போடுவாங்க, செகண்டுக்கு பேங்க் ஆஃப் பரோடா போனால் போடுங்க, மூணாவது பிஎன்பினா போடுங்க. இப்போ வந்து இதில் டவுட் வரும், ப்ரோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வேகன்சியே இல்லையே, நான் ஏன் செகண்ட் போடணும்? செகண்ட் போகிறனால உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டான்னு யாரும் சொல்ல மாட்டான். சப்போஸ் இதில் வேகன்சியே வரலன்னா கூட, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேகன்சி வரல, என்ன நடக்கும்னா உங்களோட அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்ன, தேர்ட், அதுதான் பார்ப்பாங்க. ஓகே? ப்ரிஃபரன்ஸுங்கிறது எந்த பேங்க், எனக்கு எந்த பேங்க் ஆர்டரில் எனக்கு இந்த பேங்கில் கிடச்சா நல்லா இருக்குங்கிறத அவன் கேட்குறான் தவிர வேகன்சி வச்சு அவன் கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே மார்க் எடுத்துக்கிறாங்க வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் வந்து கனரா பேங்க் போட்டுக்கிறான், செகண்ட் பர்சன் வந்து சிபிஐ போட்டுக்கிறான். ஆனால் கனரா பேங்க் வேகன்சி நிறையா இருக்குது. அவன் ஆனால் என்ன பண்ணுறான், கனரா பேங்க் போட்டுக்கிறான், சிபிஐ போட்டுக்கிறான். அப்படிங்கும்போது இவனுக்கு கனரா பேங்க் கிடச்சிடும், அவனுக்கு சிபிஐ கிடச்சிடும். இதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஃபஸ்ட்டு கனரா போட்டுக்கிறான், செகண்ட் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு பிஎன்பி போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் கனரா போட்டுக்கிறான். இப்போ பிஎன்பி வேகன்சி 0 ஆகிட்டு. ஸோ அப்படின்னா என்ன நடக்கும், அவனுக்கு 2வது கனரா பேங்க் கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸ். இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஓகே? வேகன்சி வச்சு அவன் ப்ரிஃபரன்ஸ் கேட்கல.
நிறைய பேர் போனோட்டெலாம் வந்து நிறைய பேர் சிபிஐ போட்டாங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஏங்க நம்மளுக்கு இந்த பேங்க் போட்ட முதலே கனரா பேங்க் போட்டுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் வேக்கன்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பேங்க் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஓகே, நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் போட்ட ப்ரிஃபரன்ஸ் படியே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஓகேவா, அதுவும் மேட்ரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் போடலாம், இல்லை பேங்க் ஆஃப் இந்தியாவை போடலாம். பேங்க் ஆஃப் இந்தியாவும் போடலாம். பேங்க் ஆஃப் இந்தியாவும் நல்ல பேங்க் தான். தென் இந்தியன் பேங்க். இதில் வந்து ஒரே ஒரு சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் வந்து இந்த பேங்க்லாம் கிடச்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் கிளர்க்குக்கு தான் நாங்கள் சொல்கிறேன். இதெல்லாம் கிளர்க்குக்கு, நாட் ஃபார் பிஓ. ஏன்னா கிளர்க்குக்கும் போது இந்தியன் பேங்க் மேலே போயிடணும். ஏன்னா வந்து சவுத் இந்தியா சைடு இருக்கணும்னா நீங்கள் இந்தியன் பேங்க் மேலே தான் போகணும். பட் இது ஃபார் கிளர்க்கு ஒன்லி. ஓகேவா, இது வந்து கிளர்க்குக்கு மட்டும்தான், பிஓக்கு கிடையாது. கிளர்க்குடைய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் தான் இது. ஓகேவா, ஏன் ப்ரோ இந்தியன் பேங்க் ஆறாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற பேங்க்கில் கொஞ்சம் நல்லா பெட்டர் பேங்க். இந்தியன் பேங்க் கொஞ்சம் அதோட குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியான பேங்க் தான். சவுத் இந்தியாவில் இருக்கிற பேங்க் தான். பட் அதிக கிளை இங்கே இருக்குது. பட் இதில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து போஸ்டிங் வந்து கொஞ்சம் பக்கத்தில் போடணும், எனக்கு பக்கத்துலேயே வரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியன் பேங்க் செகண்டாக போட்டுக்கலாம். இந்தியன் பேங்க் செகண்டாக போட்டுக்கலாம். ஏன்னா மற்ற பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ வந்து பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த பிஎன்பியில் வந்து பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்கும். பெரிய பெரிய சிட்டிஸ், முக்கியமான இடத்துல தான் இந்த பிஎன்பி பேங்க் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு போஸ்டிங் அங்கே தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஊர் சைடு இல்லைன்னா அடுத்து எங்கே இருக்குதோ அங்கே இருக்கிறது தான் கிடைக்கும் பிஎன்பி பொறுத்தவரை. பட் இந்தியன் பேங்க் அப்படி கிடையாது. உங்கள் ஊர் சுற்றி 4-5-10 பேங்க் கட்டு கிடக்கும். ஸோ அதனால் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது இந்தியன் பேங்க் வந்து செகண்டாக போடனாலும் போட்டுக்கலாம்னு நான் சொல்கிறேன். அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா இதுதான், உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே கிடைக்கும். பட் கன்ஃபார்மாக பக்கத்துலேயே கிடைக்குமானா அதெல்லாம் வந்து சுயர் கிடையாது. அவன் எங்கேனாலும் போஸ்டிங் அடிக்கலாம். அவன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் ஐ திங்க் ஒருத்தவங்க கிளியர், அவங்க வந்து திருநெல்வேலி, ஆனால் போஸ்டிங் அடிச்சு திருவண்ணாமலை, இந்தியன் பேங்க் தான். பட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் பக்கத்தில் போட்டாங்க. பட் அது ஒவ்வொரு பீப்புளோடைய என்ன சொல்கிறது லக்கு இதெல்லாம் பேஸ், அவங்க ப்ளஸ் அவங்க எப்படி போடுறாங்க அப்படிங்கெல்லாம் மேட்ரு இருக்குது. ஸோ பட் இந்தியன் பேங்க் போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம ஜோனுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் இந்தியன் பேங்க் அதுவும் போடலாம். பட் மற்றதுமே வந்து உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்காமலாம் இருக்காது. அது எப்படினாலும் உங்களுக்கு வேறு இடத்துல போட தான் போகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் உங்கள் ஏரியாவுக்கு வரணும். அதில் மாற்றம் முடியாது. பட் இந்தியன் பேங்க் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் செகண்டாக வச்சுக்கலாம் மேபி. பட் நான் வந்து லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணும்போது நான் வந்து இந்தியன் பேங்க் லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி தான் கொடுத்தேன். முதல்ல 2வது நான் இந்தியன் பேங்க் கொடுக்கல. போன இந்தியன் பேங்க் தான் அதிக வேகன்சி வந்துச்சு. பட் நான் இந்தியன் பேங்க் கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு கனரா தான் கொடுத்தேன். 2வது இந்த 3ல் கொடுத்தேன். இந்த 3ல் நீங்கள் 2வது எதுனாலும் கொடுத்துக்கோங்க. யூபிஐ, பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா இதனால கொடுத்துக்கோங்க. ஓகேவா, 7th யூகோ பேங்க். ஓகேவா, 7th யூகோ பேங்க். தென் ஐஓபி, இல்லை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா போனாலும் போடலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிரும். யார் கட் ஆஃப் ஜஸ்ட்டு கிளியர் பண்ணி நிறைய பேர் வந்து யார் அது இப்போ ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த பேங்க்லாம் முன்னாடி இந்தியன் ஓவர்சீஸ்லாம் முன்னாடி கொடுத்துருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் போகும். ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே இந்தியன் ஓவர்சீஸே போடுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு. 9th வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. 10th வந்து சிபிஐ. 11th வந்து பஞ்சாப் சிந்து பேங்க். ஓகேவா, நம்ம ஏதோ விட்டோமா? ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வந்து என்னோடய ஆர்டர். ஓகேவா, இது வந்து பேஸ்ட் ஆன் ஒன்லி பேங்கோட குவாலிட்டி பொறுத்து தான். பேங்கோட குவாலிட்டி பார்க்கும்போது கனரா பேங்க்கு முன்னாடியே இந்த பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா போட வேண்டாம்னு சொல்லலை, போடலாம். பட் நம்மளுக்கு இங்கே பிரான்ச்சஸ் கனரா பேங்க் நல்ல பிரான்ச்சஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் ஈக்குவலான பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பிரான்ச் தான் கனரா பேங்க். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. கனரா பேங்க் ஃபஸ்ட்டு இருக்கட்டும். ஓகேவா, ஸோ ஆல்சோ நம்ம வேகன்சி வேறு ஹெவியாக தான் இருக்கிறோம். உங்கள் ஆர்டர் படி பார்த்தா கனரா பேங்க் வேகன்சி அதிகம், அதான் ஃபஸ்ட்டு போடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது இந்த ஆர்டர். இது வந்து ஒன்லி ஃபார் கிளர்க், நாட் பிஓ. ஓகேவா,
ஸோ அகெயின் போயிட்டு வேக்கன்சி பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 440 இருக்குது கனரா பேங்க், ரெண்டாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை தான் ஆர்டர், இது வந்து போட்டுக்கோங்க. ஓகே டன். சரி, ஓகே, தேங்க்யூ.